இப்போ இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து அந்த எஃபெக்டை பண்ண போகிறோம். இந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய கார்ஸ்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ மூவிங் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த போர்ஷனை மட்டும் தனியாக வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இன்கேஸ் உங்கள் ஃபுட்டேஜில் வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது எல்லாமே அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக அந்த எஃபெக்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா பெட்டர் அதை மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு தனி லேயராகவே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஈஸியாக அந்த எஃபெக்டை பண்ணிடலாம். வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் டேப்பில் போய்டுங்க. கலர் டேப்பில் லீனியரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் தான் மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால கீழே இருக்க அந்த போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிவிடுறேன். ஸோ அந்த போர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஆல்ஃபா அவுட்புட் கொடுத்து அதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த போர்ஷனோட உங்களுக்கு தனியாக ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். தென் எடிட் டேப்பில் போய்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தனி லேயராக அது மட்டும் இருக்கும். இதை நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ட்ராக் பண்ணி கீழே வச்சுப்போம். நம்ம ஒரிஜினல் ஃபுட்டேஜோட இன்னொரு காப்பி இது. இந்த ரா ஃபுட்டேஜை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறதால யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபுட்டேஜோட பிகினிங் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஃப்ரேமு, அந்த ஃப்ரேமை மட்டும் வந்து ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை மட்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறது இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பேஜ் போய்டுங்க. ஸோ கலர் பேஜ் போய்ட்டு ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணி கிராப் ஸ்டில் கொடுங்க. ஸோ இப்போ ஸ்டில் சேவ் ஆகிடுச்சு. தென் அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்து எங்கே சேவ் பண்ணுமோ சேவ் பண்ணிக்கணும். இந்த லேயர் எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்வா இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது வெப்சைட்டில் கூட நீங்கள் போய்ட்டு ஆப்ஜெக்ட் ரிமூவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். உங்கள் இமேஜை ஜஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணி எந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுமோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிட்டு அந்த இடத்துல ஏஐ வந்து ஃபில் பண்ணிவிடும். ஸோ இப்போ அப்படி தான் அந்த இமேஜை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்டர் மட்டும் நான் அதில் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது 3 ஃபுட்டேஜ் தான். ஒன்று வந்து இந்த கார்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இது ஒரு வீடியோ மாதிரி நம்ம ஜஸ்ட் வந்து க்ராப் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று நம்மளோட ஃபில்டர் இல்லாத ஒரு ஸ்டாட்டிக் இமேஜ். இன்னொன்று ஈஃபில் டவரோடு இருக்கிற ஒரு ஸ்டாட்டிக் இமேஜ். இந்த 3 லேயர் வச்சு தான் வந்து நம்ம இப்போ இந்த எஃபெக்டே பண்ண போகிறோம். பேஸ் லேயர் எதை வைக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கு இல்லையா, ஈஃபில் டவர் இல்லாமல் இருக்கிற அந்த லேயர் தான் வந்து பேஸில் வைக்கணும். தென் நம்மளோட இந்த மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார் இதெல்லாம் அந்த லேயர் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அதுதான் வந்து டாப் ஆஃப் தி லேயராக இருக்கணும். இன் பிட்வீனில் தான் வந்து நம்ம அந்த ஈஃபில் டவரோட எஃபெக்டை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து வீடியோ 1ல் வந்து அந்த பேஸ் லேயர் வச்சுருக்கேன். வீடியோ 6ல் வந்து கார் அனிமேஷன்ஸ்லாம் இருக்கிற அந்த ஃபுட்டேஜ் வச்சுருங்க. இப்போ இன் பிட்வீனில் ஒரு 4 லேயர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இந்த ஈஃபில் டவரை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 4 லேயராக க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இப்போ நம்ம ஒரு ஸ்டில் எடுத்தோம் இல்லையா, இப்போ இந்த ஸ்டில்லை தான் வந்து நம்ம 4 காப்பியாக உள்ளே வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 லேயர்லேருந்து தான் வந்து நம்ம ஈஃபில் டவரை ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ட்ராக் 5ல் தான் பார்த்திங்கன்னா ஈஃபில் டவரோட பேஸை கொண்டு வர போகிறோம். ஸோ அடுத்தடுத்த லேயரில் அடுத்தடுத்த பார்ட் வரப்போகுது. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி கலர்ஸ் போய்டுங்க. ஸோ கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த டவரோட பேஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேஸை செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. தென் ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஆல்ஃபா கொடுத்துட்டு ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ஷன் மட்டும் தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு போர்ஷனையும் தனியாக செலக்ட் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ 4 ட்ராக்லேயும் பார்த்திங்கன்னா 4 போர்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சாச்சு. ஒவ்வொரு டைமிங்க்கு ஒவ்வொன்று கரெக்டாக வரணும் இல்லையா, ஸோ அதுக்காக அதோட பொசிஷனையும் ஜூமையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிகினிங் ஆஃப் தி ஃப்ரேமில் வச்சு இந்த விஷயத்தை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் அந்த ஹைட் ஆகிற அளவுக்கு ஜூம் அவுட் பண்ணி இந்த பொசிஷனை வந்து ஒய் ஆக்சிஸில் கீழே கொண்டு போய் ஜஸ்ட் அது மறைகிற மாதிரி கொண்டு போயிடுங்க. நல்லாவே பார்த்திங்கன்னா அந்த பேஸ் வந்து ஹைட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 15 ஃப்ரேம்ஸ் வந்து தள்ளி ஜூமையும் பொசிஷனையும் ரீசெட் பண்ணிவிடுங்க. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு 15 ஃப்ரேம்ஸ் வந்து தள்ளி தென் அடுத்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து வைங்க. இப்போ திருப்பியும் அந்த அடுத்த ஃபுட்டேஜோட ஜூம் அண்ட் பொசிஷன் வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணி அதே மாதிரி ஹைட் பண்ணிட்டு ஸோ தென் அந்த ஃபுட்டேஜோட 15 ஃப்ரேம்ஸ் தள்ளி
அதோட வேல்யூஸை ரீசெட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஒவ்வொரு ட்ராக்லேயும் வந்து அடுத்தடுத்த ஃபுட்டேஜை வச்சு ஜஸ்ட் ஜூம் அண்ட் பொசிஷனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஆப்ஜெக்டை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த எஃபெக்ட் ரொம்ப க்ளீனாக வரும். ஸோ கடைசி ஆப்ஜெக்டையும் இப்போ கரெக்டாக வந்து இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓவராலாக டோட்டலாக ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.